ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்ட்ரீட் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 டு 21 வரைக்கும் உள்ள வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2023. ஓகே, அமைதிக்கான இந்திரா காந்தி பரிசு 2023 வந்து 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டேனியல் பேரின் போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும், இன்னொருத்தருக்கு அலி அபு அவாத் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் ஃபார் பீஸ் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் 2023. அமைதிக்கான இந்திரா காந்தி பரிசு டேனியல் பேரின் போயும் அவர்களுக்கும் அலி அபு அபாத் அவர்களும் 2 பேர் கொடுத்திருக்காங்க. ஸோ எது கொடுத்திருக்காங்கன்னா, எஃபர்ட்ஸ் இன் பிரிங்கிங் டுகெதர் த யூத் அண்ட் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் அரப் வேர்ல்ட் ஃபார் தி நான் வயலண்ட் ரெசல்யூஷன் ஆஃப் தி இஸ்ரேல் பாலஸ்டீன் கான்ஃபிளிக்ட். ஸோ உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் பாலஸ்டீன் பிரச்சனை வந்து நிறைய போயிட்டு இருந்துச்சு. நிறைய போர்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்னா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த போர்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து அமைதிக்காண்டி இளைஞர்கள், ஸோ இளைஞர்கள், இஸ்ரேல் அரபு மக்களையும் இளைஞர்கள் ஒட்டு சேர்த்து அமைதிக்காண்டி வந்து போராடி இருக்காங்க. அதை இந்த போர் நிறுத்துறதுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப பங்களிப்பு வகுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் வந்து 2023 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனும் உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட் வந்து ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. இந்த ரீசனும் உங்களுக்கு கேட்கலாம். அதே மாதிரி 2 பேர் டேனியல் பேரின் போயும் அண்ட் அலி அபு அவாத் 2 பேர் பார்த்துக்கோங்க. பேர் பார்த்துக்கோங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்திரா காந்தி அமைதி பரிசு 2023 2 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சந்திராயன் 4. ஓகே, சந்திராயன் 3 வந்து இப்ப லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சந்திராயன் 4 வந்து லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இஸ்ரோ சேர்மன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரோ டு லான்ச் சந்திராயன் 4 டு பிரிங் பேக் சாம்பிள்ஸ் 3 in 4 years. 4 வருஷத்துல மூணுல நிலவுல இருக்கிற அந்த சாம்பிள்ஸ் வந்து திருப்பி கொண்டு வரதுக்காண்டி சந்திராயன் 4ன்ற ஒரு ஏவுகணை வந்து ஏவ போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூல் ஆஃப் பாரதிய அண்டாரிக்ஸ் ஸ்டேஷன். ஓகே, பாரதிய அண்டாரிக்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னா இது இந்தியாஸ் பிளான் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்க மாதிரி இந்தியாவுக்கு தனியா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கொண்டு வரதா பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. பாரதிய அண்டாரிக்ஸ் ஸ்டேஷன் தட் வில் பி கேபபிள் ஆஃப் கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் ரோபோட்ஸ் வில் பி லான்ச்ட் பை 2028. ரோபோட்ஸ் வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லா அந்த சந்திராயன் 4 ஏவணும் அப்படின்னா அந்த சாம்பிள் அந்த ட்ரையல் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் வச்சு பார்ப்பாங்க. ஸோ 2028க்குள்ள சந்திராயன் 4 வந்து 2028க்குள்ள பாரதிய அண்டாரிக்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட பிளான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுமே பார்த்தோம்னா சந்திராயன் 4 வந்து 4 வருஷத்துல 3ல இருக்கிற சாம்பிள்ஸ் ஃபுல்லா திரும்பி வந்து கொண்டு வர போகுது. ஓகே, அந்த பாரதிய அண்டாரிக்ஸ் ஸ்டேஷன் பத்தி பாத்துக்கோங்க. அடுத்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஓபியம். ஓகே, ஓபியம் இன் 2023. ஸோ மியான்மர் நாடு வந்து பாத்தீங்கன்னா 2023ல உலகத்துல லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஓபியம் ப்ரொடியூஸ் பண்ற லார்ஜஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி இது பாத்தீங்கன்னா மியான்மர் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்கானிஸ்தான் வந்து முந்தி எடுத்துட்டு வந்திருக்கும். முன்னாடி வந்து ஆப்கானிஸ்தான் இருந்துச்சு, இப்போ வந்து மியான்மர், ஆப்கானிஸ்தான் தாண்டி மியான்மர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஓபியம் 2023. ஓகே, ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யுஎன்ஓடிசி, யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆப்கானிஸ்தான் முந்திட்டு மியான்மர் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஓபியம் 2023 வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து விஜய் திவாஸ். ஸோ விஜய் திவாஸ் நாள் இது ரொம்ப முக்கியமான நாள். ஸோ டிசம்பர் 16 அப்ப கொண்டாடப்படுது. ஓகே, டிசம்பர் 16 கொண்டாடப்படுது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக 1971 நிகழ்ந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. ஸோ அதை வந்து அதை ஞாபகப்படுத்த விதமா விஜய் திவாஸ் சொல்லப்பட்ட அந்த நாள் வந்து டிசம்பர் 16 வருஷம் கடைபிடிக்கப்படும்னு சொல்றாங்க. ஸோ டிசம்பர் 16 விஜய் திவாஸ் எதுக்கு பாகிஸ்தானுக்கு எதிரான 1971 இந்தியா வெற்றி பெற்றதை ஞாபகப்படுத்த விதமா கொண்டாடுறாங்க. ஓகே, அடுத்து லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ லீட்ஸ் அப்படின்னு லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து 2023 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் ஃபோக்கஸ் அண்ட் இம்ப்ரூவிங் லாஜிஸ்டிக் பெர்ஃபார்ம் அக்ராஸ் ஸ்டேட். லாஜிஸ்டிக் அப்படின்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டதா லாஜிஸ்டிக். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்னென்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து தமிழ்நாடு வந்து டாப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, சண்டிகா, குஜராத் இந்த 5 ஸ்டேட்டும் அச்சீவர்ஸ்ல இருக்கு. ஓகே, டாப்ல வந்து இருக்கு லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2023. ஸோ காமர்ஸ் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்ல உள்ள எல்லா மாநிலத்தோட லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வந்ததான் இந்த லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2023. அடுத்து WHO's குளோபல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டா ரோட் சேஃப்டி. ஓகே, ரோட் சேஃப்டி அதாவது சாலை பாதுகாப்பு 2023 பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து WHO வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆனுவல் ரோட் டிராபிக் டெத்ஸ். ஓகே, ரோடு டிராபிக்னால ஒரு நிகழக்கூடிய மரணங்கள் வந்து 5% 5% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 2010ல இருந்து 2010 கம்பேர் பண்ணும்போது 2021 5% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, குறைஞ்சிருக்கு. ஆனுவல் ரோடு ஆக்சிடென்ட் ரோடு ஆக்சிடென்ட் விபத்தினால வர இந்த இறப்பு வந்து
5% வந்து டிக்ரீஸ் ஆகி குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க குரூப் 1 மெயின்ஸ்ல வந்து எழுதலாம். ஓகே, குரூப் 1 மெயின்ஸ்ல பாயிண்ட்ஸ்ல எழுதலாம். அக்கார்டிங் டு WHO 5% டிக்ரீஸ் இன் ஆனுவல் ரோட் டிராஃபிக் சொல்லிட்டு எழுதலாம். அக்கார்டிங் டு WHO குளோபல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆன் ரோட் சேஃப்டி 2023 இந்தியா விட்னஸ் ரைஸ் இன் ரோட் டிராஃபிக். ஆனா இந்தியா வந்து இது உலக லெவல்ல பேசுறாங்க. ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இது ரைஸ் தான் ஆயிருக்கு. ஓகே, கூடி இருக்குன்னு சொல்றாங்க. 1.34 லேக் வந்து 1,34,000 வந்து 2010 இருக்கு. ஆனா இப்போ வந்து 20,000 கோடி 1,54,000 வந்து இறப்பு வந்து சொல்றாங்க. ஸோ 15% இன்க்ரீஸ், 15% வந்து இந்தியாவில் வந்து 15% வந்து இந்தியாவில் கூடி இருக்கு. ஓகே, ஆனா உலக அளவுல 5% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, உலக அளவுல 5% வந்து கம்மியா இருக்கு. இந்தியாவில் வந்து 15% வந்து கூடி இருக்கு. அதாவது ரோடு டிராபிக்னால நிகழக்கூடிய மரணங்கள். ஸோ இது வந்து ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ அதனால பார்த்து மெயின்ஸ் வந்து பாயிண்ட் எழுதலாம். அதை அடுத்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரைவேட் லா, UNIDROIT அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்தியாவோட உமாசேகர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த கவர்னிங் கவுன்சில் ஆஃப் ரோம் பேஸ்ட், அதாவது இந்த UNIDROITன்றது ஸோ கவர்னிங் கவுன்சில் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியா சேர்ந்தவங்க எலெக்ட் பண்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ UNIDROIT அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து இண்டிபெண்டன்ட் இன்டர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. டீல்ஸ் வித் வேரியஸ் லீகல் இஷ்யூஸ் இன்க்ளூடிங் ஸ்டடிங் நீட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஃபார் மாடர்னைசிங் கமர்ஷியல் அண்ட் பிரைவேட் லாஸ். ஓகே, இந்த 2 லாஸையும் மாடர்னைஸ் பண்றதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரைவேட் லான்னு சொல்றாங்க. ஸோ இதோட கவர்னிங் கவுன்சில்ல உமாசேகர் வந்து எலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், ECLSS அப்படின்னு சொல்லுவோம். ECLSS சொல்லுவோம். ஸோ இஸ்ரோ வந்து இண்டிஜினியஸ்லி டெவலப்டு என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் ககன்யான் மிஷன். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ககன்யான் மிஷனுக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன அது ககன்யான், அதாவது இது எக்ஸாம் வந்து கேட்கலாம். என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நியூஸ்ல வந்து எது ரிலேட்டடா அப்படின்னு ககன்யான் மிஷன் ரிலேட்டடா வந்து வந்திருக்கு. ஓகே, இது வந்து ப்ரொவைட்ஸ் ஆல் நெசசரி கண்டிஷன் டு மேக் லைஃப் அண்ட் ஸ்பேஸ் பாசிபிள். ஓகே, நிலவு ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வந்து பாசிபிளா இருக்கிற எல்லா கண்டிஷனும் இது வந்து ப்ரொவைட் பண்ணுது சொல்றாங்க. ஃபெசிலிட்டேட் ககன்யான் மிஷன் இந்தியா ஹியூமன் ஸ்பேஸ் பிளேட் ப்ரோக்ராம். ஓகே, அதாவது மனிதர்களை நிலவுக்கு அனுப்புறது அந்த ககன்யான் மிஷன். ஸோ அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்றது. ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் ஸ்பேஸ் ஏஜென்சி ஃபார் மேன் மிஷன். ஓகே, நம்ம வந்து இந்தியா வந்து ஃபாரின் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. ஸோ அது வந்து ரெடியூஸ் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி ப்ரொமோட் நாலேஜ் டிசைன் கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட் ஃபார் மேன்டு மிஷன். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, வேலை வாய்ப்பு வந்து கூட்டி சேருது. அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டும் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து அட்வான்ஸ் வந்து இது பண்ணுது. ஓகே, அதே மாதிரி ககன்யான் மிஷன் என்விசேஜஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் கேப்பபிலிட்டி டு லோ எர்த் ஆர்பிட். அதே மாதிரி டு லான்ச் crew of 3 members to an orbit 400 km for 3 days. 3 நாள் வந்து 400 கிலோமீட்டர்ல 3 மெம்பர் வந்து லான்ச் பண்ணணும். அதான் ககன்யான் மிஷன். ஸோ இது லான்ச் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா LVM-3. ஓகே, லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஜியோ சிங்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3ன்னு சொல்லுவோம். இதுதான் ககன்யான் மிஷனோட லான்ச் வெஹிக்கிள். ஓகே, ஸோ அது ககன்யான் மிஷன் எதுக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வந்து ககன்யான் மிஷன் ரிலேட்டடா. அடுத்து ரீசென்ட் சீரியஸ் பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி இன் பார்லிமெண்ட். ஓகே, இப்போ வந்து ரீசெண்டா புகை வெடிகுண்டு வந்து வீசினாங்க பார்லிமெண்ட்ல. ஸோ அது வந்து நீங்க என்ன உங்களுக்கு நான் வரும்னு பாத்தீங்கன்னா April 8, 1929. இந்த ரிலேட்டட் கொஸ்டின் வந்து கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. April 8, 1929 அப்போ பகத்சிங் பட்டுகேஸ்வர் தட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சென்ட்ரல் அசம்பிளில வந்து பிரிட்டிஷ் அதிகாரத்தை எதிர்த்து பாம் வந்து வீசினாங்க, குண்டு வந்து வீசினாங்க. ஸோ அதை நினைவுபடுத்துறது தான் இந்த இஷ்யூ வந்து அதை நினைவுபடுத்துன்னு சொல்றாங்க. ஸோ டேட் பாத்தீங்கன்னா April 8, 1929. அது அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா பகத்சிங்கையும் அது பத்துகேசன் 2 பேரும் தூக்கில போட்டாங்க. எப்ப பாருங்க 1931. 1929 டெல்லி சென்ட்ரல் அசம்பிளில வந்து பாம்பு வீசுறாங்க, குண்டு வீசுறாங்க. 1931 2 வருஷம் கழிச்சு தூக்கில போடுறாங்க. ஓகே, அப்ப இந்த வீசின டேட்டும் April 8, 1929 முக்கியம். அதே மாதிரி எப்ப தூக்கில போட்டோம் 1931 முக்கியம். ஓகே, ரெண்டு வருஷம் முக்கியம். யாருன்னா பகத்சிங்கும் பத்துகேசன் டேட்டும் இது பண்ணிருக்காங்க. ஓகே, பாத்துக்கோங்க. அடுத்து பாஷினி. ஸோ இது வந்து கவர்மெண்ட் டெவலப்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ் டூல்னு சொல்றாங்க. ஓகே, PM மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பாத்தீங்கன்னா வாரணாசியில காசி தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில வந்து பங்கு கொண்டிருக்காரு. ஸோ அதை பேசுறப்ப அவர் வந்து ஹிந்தியில பேசுறப்ப அது வந்து ரீஜனல் லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஓகே, என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ அதுக்கு ஏற்றப்ப நீங்க வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். தமிழ் வேணும்னா தமிழ், இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இது வந்து கவர்மெண்ட் டெவலப்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ் டூல் சொல்றாங்க. அப்ப இது பாத்துக்கோங்க. பாஷினி அப்படின்னா ஒரு நியூஸ்ல வந்து என்னது
அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ் க்ரோத் ஃபார் ரியல் டைம் டிரான்சாக்ஷன் இன் ஸ்பீச் இன் உத்தரப்பிரதேஷ் போஸ்டரி கம்யூனிகேஷன் அக்கர்ஸ் டைவர்ஸ் லிங்குவிஸ்டிக் கம்யூனிட்டிஸ். ஓகே, ஸோ டைவர்ஸ் லிங்குவிஸ்டிக் கம்யூனிட்டிஸ் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க. தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க இருப்பாங்க, ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ஏற்றாப்புல அந்த லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இட் எனேபிள்ஸ் ஆல் இந்தியன்ஸ் ஈஸி access to the internet and digital services in their own language. Okay, and increase the content in Indian languages. ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போ பாசினி அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ் டூல் சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃபரெண்ட் ஸ்டேட் லீட்ஸ் 2023 ரிப்போர்ட். ஸோ பார்த்தோம் 2018 லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா டு அசஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் எக்கோசிஸ்டம் அக்ராஸ் தி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ப்ரோமோட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் ஃபார் டெவலப்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் செக்டர் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்து இது வந்து எமர்ஜ் ஆயிருக்கும். ஸோ அதனால அது முக்கியம். ஸோ உங்களுக்கு கொடுக்கலாம் தமிழ்நாடு வந்து எத்தனை இடத்துல வந்து லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃபரெண்ட் ஸ்டேட் லீட்ஸ் 2023 தமிழ்நாடு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது இடம் டாப்ல வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம். அடுத்து சாகித்ய அகாடமி விருது. ஸோ தமிழ் பிரிவில் எழுத்தாளர் தேவி பாரதிக்கு நீர்வழி படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலுக்கு வந்து தேவி பாரதி தமிழ் எழுத்தாளர் தேவி பாரதிக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சாகித்ய அகாடமி என்னும் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது. தேவி பாரதி எந்த நூல் பார்த்தீங்கன்னா நீர்வழி படுவோம். ஸோ இது வந்து கண்டிப்பா குரூப் 1லயும் குரூப் 4லயும் கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த மெசேஜ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெரைன் ஸ்பீசிஸ், அதாவது கடல்ல உள்ள உயிரினங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன மெசேஜ், அதாவது குரூப் 1ல வந்து மெயின்ஸ்ல வந்து இங்க எழுதலாம், பாயிண்ட்ஸ் எழுதலாம். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்லயும் இது கேட்கறதுக்கு இயர்ஸ் கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் அனிமல்ஸ் சொல்றாங்க. ஓகே, ஷெட்யூல் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 கீழே சில அனிமல்ஸ் வந்து ஷெட்யூல் அனிமல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்யூல் அனிமல்ஸ் என்னன்னா அந்த த்ரிட்டன் மெரைன் ஸ்பீசிஸ், அதாவது அழியக்கூடிய நிலையில இருக்கிற அனிமல்ஸ் வந்து ஷெட்யூல் அனிமல்ஸ் சொல்லுவாங்க. அது எதுவுமே பண்ண முடியாது, நீ எது அந்த அனிமலை எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க, உள்ள ரொம்ப பாதுகாத்திருப்பாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. அதே மாதிரி டுகாங் கன்சர்வேஷன் தெரியும். கடல் பசு, ஓகே, கடல் பசு வள காப்பகம், இது வந்து பாக் பே. ஸோ அங்க பாக் வரிகுடால வந்து இது வந்து தமிழ்நாட்டில் பாக் வரிகுடால கன்சர்வேஷன் ஆஃப் டுகாக வந்து பாதுகாக்கிறதுக்கு ரிசர்வ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிசர்வ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதுமாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு ப்ராஜெக்ட் டால்ஃபின் இது ரொம்ப முக்கியம். 2021 லான்ச் பண்ணது அந்த ப்ராஜெக்ட் டால்ஃபின். கவர்மெண்ட் இனிஷியேட் டு கன்சர்வ் போத் ஓசானிக் ரிவரின் டால்ஃபின் ஸ்பீசிஸ், கங்காட்டிக் டால்ஃபின் சொல்லுவோம். கேஞ்சட்டிக் டால்ஃபின் அப்படின்னா கங்கை நதியில் வாழக்கூடிய அந்த டால்ஃபின் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஓசானிக் டால்ஃபினை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அந்த ப்ராஜெக்ட் டால்ஃபின் 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஓகே, இது வந்து என்ஷூர் ப்ரொடெக்ஷன் கன்சர்வேஷன் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் மெரைன் ஸ்பீசிஸ், அதாவது கடல்வாழ் உயிரினங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி கொண்டு வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. அதே மாதிரி சென்டர் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்ஸ் எக்காலஜி, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் கீழே இருக்கு. ஸோ இது வந்து mandatory டெவலப் பண்ண மேனேஜ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்சஸ் த்ரூ எக்கோசிஸ்டம் மானிட்டரிங் மாடலிங் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அப்போ இந்த மெரைன் ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி கொண்டு வந்த மெசேஜ் தான் ஷெட்யூல் அனிமல். இது வந்து ஷெட்யூல் அனிமல் எதுக்கு இல்லைன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வருது. அதே மாதிரி டுகாங் கன்சர்வேஷன், ஸோ அது ப்ராஜெக்ட் டால்ஃபின் 2021 லான்ச் பண்ணது. அதே மாதிரி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 லான்ச் பண்ணது. அதே மாதிரி சென்டர் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்ஸ் எக்காலஜின்றது இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் கீழே வர ஒரு ஆஃபீஸ். ஓகே, அடுத்து வர 2024 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமலேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேமலேட்ஸ் அப்படின்னா கேமல்னு அர்த்தம். ஓகே, ஒட்டகம். ஸோ 2023 வந்து நம்ம எப்படி யுனைடெட் நேஷன் வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களோ, ஸோ இது அதே மாதிரி 2024 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமலேட்ஸ் சொல்றாங்க. இதை டிக்ளேர் பண்ணது யாருன்னா யுனைடெட் நேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமலேட்ஸ் கான்ட்ரிபியூட் டு ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷன், எக்கனாமிக் growth வித் ஓவர் 90 countries, எஸ்பெஷலி ஃபார் இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஸோ அந்த ராஜஸ்தான் சைட்ல போட்டீங்கன்னா, ராஜஸ்தான் டெசர்ட் சைட்ல போட்டீங்கன்னா அந்த பீப்புளுக்கு வந்து கேமல் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான தொழிலா இருக்கும். அதான் சொல்றாங்க, they play crucial role in meeting sustainable development goal by providing milk, meat, fiber, transportation. ஓகே, டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் ஆகும். ஒட்டகம் வந்து ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போறது யூஸ் ஆகும். அதே மாதிரி மீட்டுக்கு யூஸ் ஆகும், ஃபைபருக்கு யூஸ் ஆகும், மில்க்கு யூஸ் ஆகும். ஒட்டக பால் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த சைட்ல ஒட்டக பால் வந்து நிறைய குடிப்பாங்க. ஓகே, அப்ப இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமலிட்ஸ் அப்படின்னு சொன்னா 2024 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமலிட்ஸ் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முக்கியமான கரண்ட் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் ஸ்வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.